Shanmugam IAS Academy. This is the Hindu news analysis for the date 29th September 2021. Let's go into the analysis. The first article for the day is bypolls to Lok Sabha Assembly seats on October 30th. So in the Lok Sabha Assembly elections yaar conduct பண்றாங்க அப்படினா it is by the Election Commission of India, and so here we have to know about the Election Commission of India. It is an autonomous constitutional authority responsible for administering the union and the state election processes in India. So யாருக்கெல்லாம் elections நடத்துவாங்கன்னா Lok Sabha, Rajya Sabha, state legislative assemblies and the offices of the president and vice president in the country. Part 15 of the Indian Constitution deals with the elections and establishes a commission for these matters. So the Election Commission வந்து 25th January 1950 லே வந்து constitute பண்ணிட்டாங்க, and articles dealing with Election Commission வந்து article 324 to 329 of the Constitution deals with the powers, functions, tenure, eligibility, etc. of the commission and the member. So the next article is 20 RTA activists killed in Bihar in the past 11 years. So RTA activists வந்து frequent வந்து அங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, they are getting killed in Bihar அப்படினு சொல்லிருக்காங்க. So RTA Act 2005 லே வந்துருச்சு. So எதுக்காக வந்து அந்த RTA activists எல்லாம் வந்து கொல்றாங்க அப்படினு பார்த்தா அவங்க வந்து கவர்மெண்ட்க்கு அகைன்ஸ்ட், அதாவது கரப்ஷன் நடக்குது இல்லையா கவர்மெண்ட் சிஸ்டம்ல, ஸோ அதுக்கு அகைன்ஸ்ட் வந்து வாய்ஸ் ரைஸ் பண்றாங்க, நிறைய டீடைல்ஸ் கேட்கறாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரியான கில்லிங்ஸ்லாம் நடந்துகிட்டே இருக்கு ஃப்ரீக்வெண்டா பீகார்ல. அண்ட் முன்னாடி வந்து ஆர்டிஐ அப்ளிகேஷன்ஸ்க்கு தே வில் பி கெட்டிங் ரிப்ளை ஆன் டைம். ஸோ யூஸ்வலி வந்து 30 டேஸ்க்குள்ள ரிப்ளை பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பீகார்ல என்ன ஆச்சு அப்படின்னா இட் இஸ் டேக்கிங் மந்த்ஸ் ஆர் ஈவன் சம்டைம்ஸ் இயர்ஸ் டு கெட் தி ஃபீட்பேக். ஸோ அந்த கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ்ட்டு ஃபீட்பேக் வரதே வந்து இட் இஸ் டேக்கிங் மந்த்ஸ் அண்ட் இயர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. So here we have to know about the RTI. It is an act of the parliament which sets out the rules and procedures regarding the citizens' right to information. So இது வந்து former Freedom of Information Act 2002 replace பண்ணிட்டு இதை கொண்டு வந்தாங்க. Under the provisions of RTI Act, any citizen of India may request information from a public authority. Public authority இருந்து எந்த citizen of India வேணாலும் information request பண்ணலாம். So within 30 days குள்ள they have to provide the information. So in case of matter involving petitioners life and liberty, அதாவது அந்த ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டி ரிலேட் பண்ணி இருந்தது அப்படின்னா இன்ஃபர்மேஷன் வந்து within 48 hours குள்ள வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த ஆக்ட் ஆல்சோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா பப்ளிக் அத்தாரிட்டி வந்து எல்லா ரெக்கார்ட்ஸையும் வந்து கம்ப்யூட்டரைஸ் பண்ணணும். ஸோ தட் வந்து இது ஈஸியாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு டிசமினேட் பண்ணுறதுக்கு மித்தவங்களுக்கு தேவைப்படும் போது கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் த லாக்டவுன் ஸ்லோட் கிரீன் எனர்ஜி புஷ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லாக்டவுன் டைமில் கிரீன் எனர்ஜி இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து அப்படியே கம்மியாயிடுச்சு, அப்படியே ஸ்லோ டவுன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் பேஸ்ட் அப்பான் த ரிப்போர்ட் ஆஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எனர்ஜி எக்கனாமிக்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் அனாலிசிஸ். இது வந்து ஒரு ரிசர்ச் திங்க் டேங்க். ஸோ இந்தியாவோட கமிட்மெண்ட் என்னது கிரீன் ஹவுஸ் கேஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தா பை 2022ல 175 ஜிகாவாட் ஆஃப் கிரீன் எனர்ஜி வந்து இன்ஸ்டால் பண்ணுறதாகவும் 2030ல 450 ஜிகாவாட் ஆஃப் எனர்ஜி வந்து கிரீன் எனர்ஜி ப்ராஜெக்ட் இன்ஸ்டால் பண்ணுறதாகவும் சொல்லியிருந்தாங்க. பட் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2021ல ஒரு 7 ஜிகாவாட் ஆஃப் எனர்ஜி மட்டும்தான் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்க. அண்ட் என்னென்ன டார்கெட் அண்ட் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் வந்து டார்கெட் கெப்பாசிட்டி. இந்த டேப்லர் காலம்ல ரெட் கலர் வந்து இட் இஸ் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி. சோலார் எனர்ஜி 100 ஜிகாவாட் சொல்லியிருந்தாங்க, பட் 44% தான் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. விண்ட் எனர்ஜி 60 ஜிகாவாட், பட் 40% தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸ்மால் ஹைட்ரோ எனர்ஜி 5 ஜிகாவாட் அண்ட் 4.79% இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. பயோ எனர்ஜி 10 ஜிகாவாட், பட் 10.17% ஜிகாவாட் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ரிப்போர்ட் இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் அவங்க கிட்ட இருந்து ரிப்போர்ட் வாங்கியிருக்காங்க, இன்ஸ்டிடியூட் ஃபார் எனர்ஜி எக்கனாமிக்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் அனாலிசிஸ். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா பவர் ட்ரேட் பண்ண பவரும் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு லாஸ்ட் இயர்ஸை கம்பேர் பண்ணும்போது. அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸ் ஆஃப் தி பவரும் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்கனாமிக் ரிவைவ், அதாவது எக்கனாமிக் க்ரோத் ரிவைவ் ஆக கண்டிப்பாக எலக்ட்ரிசிட்டி டிமாண்டும் வந்து அதிகமாகும் அண்ட் ஆவரேஜ் ப்ரைஸும் வந்து டெஃபினட்டாக வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ நம்ம வந்து அந்த பவரோட காஸ்ட் எப்படி குறைக்கலாம் அப்படின்னா, நம்ம விண்ட் அண்ட் ஹைட்ரோ பவரை ரொம்ப ரிலை பண்ணோம்னா டெஃபினட்டாக வந்து இந்த எனர்ஜி ப்ரைஸை வந்து நம்மளால குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கோல் ஸ்டாக்ஸ் பற்றியும் வந்து அந்த ரிப்போர்ட்டில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ என்ன ரிப்போர்ட் அப்படின்னா, வித் ரெஸ்பெக்ட் டு கோல் ஸ்டாக், ஸோ இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு லாஸ்ட் 5 years மந்த்லி ஆவரேஜை கம்பேர் பண்ணும்போது இந்த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா 1320 lakh tons வந்து கோல் ஸ்டாக் இருக்கு 2020-21 வந்து எடுத்துக்கும் போது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் கோலோட ப்ரைஸ் வந்து ஏன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா, இம்போர்ட்டட் கோல். ஸோ அதனால இம்போர்ட் டியூட்டியும் இருக்கிறதுனால தான் வந்து கோலோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் எஸ்பெஷலி வந்து அதோட டிமாண்ட் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. பிகாஸ் வந்து இந்த லாக்டவுன் டைம்லனால இந்த சப்ளை செயின் ப்ராப்பராக இருக்காது. ஸோ அதனால கோலோட ப்ரைஸ் வந்து இந்த டைமில் என்ன ஆகுது, ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ கோலோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் ஸோ அதை தானே வந்து தெர்மல் பவர் பிளான்ட்ஸில் யூஸ் பண்ணுறாங்க ஃபார் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன். ஸோ டெஃபினட்டாக வந்து பவரோட ப்ரைஸ், எலக்ட்ரிசிட்டியோட ப்ரைஸும் வந்து கன்சியூமர்ஸ்க்கு அதிகமாகும். ஸோ கண்டிப்பாக இந்த எலக்ட்ரிசிட்டி சிஸ்டமில் ஒரு ஃப்ளெக்சிபிள் அண்ட் டைனமிக் ஜென்ரேஷன் சொல்யூஷன் வந்து டெஃபினட்டாக வேணும். லைக் பேட்டரி ஸ்டோரேஜ், பம்ப்டு ஹைட்ரோ ஸ்டோரேஜ், பீக்கிங் கேஸ் ஃபயர்ட் கெப்பாசிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிள் ஆப்ரேஷன் ஆஃப் இஸ் எக்ஸிஸ்டிங் கோல் ஃபீட். ஸோ கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரியான டிவைசஸை வந்து டிப்ளாய் பண்ணாங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து க்ரோயிங் டிமாண்டை நம்மளால் மீட் பண்ண முடியும் அண்ட் பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் பர்டிகுலர் ஆர்டிக்கல். நெக்ஸ்ட் இஸ் தி ஜொஜிலா டனல் பற்றி. ஸோ நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் மினிஸ்டர் வந்து ஜொஜிலா டனலோட ஒர்க் வந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2026 வந்து கம்ப்ளீட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு 13.5 கிலோமீட்டர் லாங் டனல் அண்ட் ஏஷியாஸ் லாங்கஸ்ட் பைலேட்ரல் டனல். அது வந்து எல்லா சீசன்லையும், அதாவது ஆல் வெதர் கனெக்டிவிட்டி டனல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதையும் கனெக்ட் பண்ணுதுன்னா லடாக் அண்ட் ஸ்ரீநகரை கனெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிகாஸ் வின்டர் டைம்ல பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ரீநகர்லேருந்து லடாக் நம்மளால ட்ராவல் பண்ண முடியாது பிகாஸ் ஆஃப் தி கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்னால. அண்ட் திஸ் டனல் இஸ் லொக்கேட்டட் அட் 11,578 feet above the sea level. sea level இருந்து 11,578 feetக்கு மேலே இருக்கு. அண்ட் யூஸ்வலி வந்து பார்த்தீங்கன்னா it will take 3.5 hours traveling distance ஸ்ரீநகர் டு லடாக். பட் இப்போ இந்த டனல் கனெக்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுனால it will take only 15 minutes தான் வந்து it will take time. அண்ட் இது வந்து ஒரு the project also includes a 17-kilometer approach road. அது வந்து இதுக்கு கீழே வந்து இன்க்ளூட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம Z-Morph tunnel அது வந்து எங்க டெவலப் பண்றாங்கன்னா ஸ்டோன் மார்க். ஸோ இதுவும் வந்து இட்ஸ் an all weather connectivity tunnel. ஸ்ரீநகர்ல வந்து டிராவல் பண்றதுக்காக இந்த டனல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் டூரிஸ்ட்க்கும் வந்து ஆல் அரவுண்ட் தி இயர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஸ்கூல்ஸ் கேன் ரீஓப்பன் இன் ஃபேசஸ் ஐசிஎம்ஆர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐசிஎம்ஆர் சில்ட்ரன் ஏஜ் 12 and above தான் வந்து அதிகமாக வந்து கோவிட்க்கு அஃபெக்ட் ஆகிற சான்ஸ் இருக்கு. ஸோ வேக்சினேஷன் வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்ணி அவங்களுக்கு ப்ராப்பராக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியன் கவுன்சில் ஜேர்னல் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆம்பிள் எவிடன்ஸ் இருக்கு. எதுக்காக அப்படின்னா சில்ட்ரன் ஏஜ் பிட்வீன் 1 and 17 தே ஆர் அவங்களுக்கு வந்து மைல்டு சிம்டம்ஸ் வந்து COVID-19 பற்றி இருந்துக்கிட்டு தான் இருக்கு. எப்படி அடல்ட்ஸ் இருக்கோ அதே மாதிரி வந்து சில்ட்ரன்ஸ்க்கும் இருக்கு. பட் அந்த மார்டாலிட்டி ரேட் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கு. அண்ட் அவங்களுக்கு அட்டாக் பண்ணுறது வந்து ரொம்ப இட்ஸ் நாட் சோ சிவியர், லெஸ் சிவியராக தான் இருக்கு. அப்படிங்கிறதுனால வந்து யாரும் இது வரைக்கும் பயப்படல. அண்ட் 4th round ஆஃப் நேஷனல் சீரோ சர்வே ஃபார் COVID-19 வந்து எடுத்தாங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா more than half of the children aged between 6 and 17 were zero positive அப்படின்னு வந்து இதில் சொல்லியிருந்தாங்க இந்த ரிப்போர்ட்ல. அண்ட் ஹெல்த் மினிஸ்ட்ரி ஒரு சில கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கைட்லைன்ஸ்னா வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆனதும் டெஃபினட்டாக வந்து எல்லாருமே வந்து என்ன பண்ணணும், தே ஹாவ் டு வியர் தி மாஸ்க் அண்ட் அடிக்குவேட் வென்டிலேஷன் வந்து ஸ்கூலில் இருக்கணும். ஸோ தட் அந்த COVID-19 ஸ்ப்ரெட்டை வந்து கம்மி பண்ண முடியும். அண்ட் இன்டோர் ஸ்பேசஸும் வந்து வெல் வென்டிலேட்டடாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் க்ளோஸ்டு செட்டிங்கில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும் வந்து கம்மி பண்ணணும். ஏர் கண்டிஷனர்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண வேணாம், அது யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸ்டாஃப்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும். ஸோ தட் வந்து ஏதாவது ஏர்லியாக இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தாவே அதை நம்மளால் ஈஸியாக வந்து டிடெக்ட் பண்ண முடியும். ஸோ லோக்கல் கண்டிஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி டெம்பரவரியாவோ இல்லை வந்து ஃபியூ டேஸ்க்கு வந்து என்ன பண்ணலாம், ஸ்கூல்ஸ் வந்து ஷட் டவுன் பண்ணிடலாம். ஸோ அங்கே இருக்க அந்த ஏரியாவில் இருக்க கோவிட் கண்டிஷன்ஸை பொறுத்து அந்த டெசிஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஐசிஎம்ஆர் பற்றி இதில் டெஃபினட்டாக தெரிஞ்சுக்கணும். இட் இஸ் அன் அபெக்ஸ் பாடி இன் இந்தியா. எதுக்காக அப்படின்னா ஃபார்முலேஷன், கோஆர்டினேஷன், ப்ரொமோஷன் ஆஃப் பயோமெடிக்கல் ரிசர்ச். So its mandate is to conduct, coordinate and implement medical research. யாருக்காக அப்படின்னா சொசைட்டியோட பெனிஃபிட்காக, translating medical innovations into products and processes and introducing them into the public health system. So
மெடிக்கல் ரிசர்ச் வந்து கண்டக்ட் பண்ணலாம், கோஆர்டினேட் பண்ணலாம், இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், சொசைட்டியோட பெனிஃபிட்டுக்காக நிறைய மெடிக்கல் இனோவேஷன்ஸ் வந்து கொண்டு வரலாம், அது ப்ராடக்ட்ஸ்லையும் சரி ப்ராசஸ்லையும் சரி, அண்ட் இன்ட்ரடியூசிங் தெம் டு தி பப்ளிக் ஹெல்த் சிஸ்டம். அந்த நியூ இனோவேஷன்ஸை பப்ளிக் ஹெல்த் சிஸ்டம்க்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபண்டிங் எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான். எந்த டிபார்ட்மெண்ட் மூலமான டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் ரிசர்ச் which is under the Ministry of Health and Family Welfare. So that's all for today's Hindu News Analysis. Thank you.